கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. 12 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எந்த துக்கமான காரியங்களாக இருந்தாலும், எந்த போராட்டமான காரியங்களாக இருந்தாலும், அவைகளை மாற்றி கர்த்தர் ஒரு விசேஷித்த நன்மையை கர்த்தர் உங்கள் மேல் கொடுக்க போகிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் சபையில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து 12 வருஷங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சகோதரி தன் சுய பலத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து தன் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் பிரயாசப்படுகிறாள். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அவள் தோல்வி அடைந்து வேதனைப்பட்டு ஒதுக்கப்பட்டவளாய், கண்ணீர் வடித்தவளாய், துக்கப்பட்டவளாய், பலவீனப்பட்டவளாய் அவள் காணப்பட்ட நேரத்திலே இயேசுவை பற்றி அறிந்தபடினால் இயேசுவை போய் தொட வேண்டும் என்று விரும்பி ஒதுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை அப்படி இருந்த அவருடைய வாழ்க்கையை இயேசுவை போய் பார்த்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை பாய்ந்தது. அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகம் இறங்கிற்று என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நல்ல வேளையிலே கூட இந்த 12 மாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம், கடன் பிரச்சனையில் தவித்திருக்கலாம், வேதனையினாலே தவித்திருக்கலாம், குடும்பத்தினுடைய குழப்பத்தினாலே கலங்கியிருக்கலாம். எந்த விஷயங்களாக இருந்தாலும் பலவீனத்தினாலே இயேசுவே என்று சொல்லி அழுது கலங்கியிருக்கலாம். இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? இயேசுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அற்புதங்களை செய்யும்படியாய் மகிமையான பிரசன்னத்தை இன்றைக்கு ஊற்றப் போகிறார். 12 வருஷங்களாய் கஷ்டப்பட்டு ஒரு சகோதரி தொட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்றால் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட 12 மாதங்களாக நீங்கள் வடித்த கண்ணீர் வீண் போவதில்லை, நீங்கள் சுபித்த ஜெபம் வீண் போவதில்லை. நீங்க தேவனை நோக்கி பார்த்து விசுவாசமாய் காத்திருந்தது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் தரப்போகிறார். ஓ தேங்க் யூ லார்ட். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆலய செய்யட்டும், தேவ மகிமை உங்களை ஆலய செய்யட்டும். விசேஷித்த நன்மைகள் என் அன்பு ஊழியக்காரர்களே, இந்த கால வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் 12 மாதங்களாக உங்கள் ஊழியத்தின் பாதையிலே நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் வேதனைகள், துக்கங்களை மாற்றி ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற மாதம் இது. 12 மாதங்களாக பாதுகாத்தவர், இந்த 12ஆம் மாதத்தின் இந்த நாள் வரை பாதுகாத்தவர். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் ஒதுக்கப்பட்டவள். அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பெண்களுக்கு வருகிற அந்த நாட்கள் வந்துவிட்டால் அது தீட்டு என்று சொல்லி அவளை ஒதுக்கி வைப்பார்கள். அவள் யாரிடத்திலும் போய் பேச முடியாது, யாருக்கும் முன்பதாகவும் நடக்க முடியாது, ஒன்றையும் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆலயத்துக்கு போக முடியாது, எந்த காரியங்களும் செய்ய முடியாது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தள்ளி வைப்பார்களாம். இந்த நாளில் கூட இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்திலே நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து தள்ளாடி நின்றீங்களோ, உன்னுடைய காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னதைப் போல கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:20 சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த பகுதிகளை மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 34 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ராஜா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி.
இம்மற்றும் கிருபை எங்களை ஆலய செய்ததுக்காக நன்றி. தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆலய செய்யட்டும். ஒவ்வொரு ஊழியக்காருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இம்மற்றும் பாதுகாத்தவருடைய பிள்ளைகளுடைய சுபத்தை கேட்டு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் ஆண்டவரே, இந்த 12 மாதமாக காத்திருந்த பிள்ளைகள் புதிய 12 மாதங்கள் ஆண்டவரை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் ஊழியங்களில் நிலைத்திருக்கும்படியான் இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் சுபத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God is with you. Thank you, Lord.